வணக்கம் திருப்பத்தூர் மக்களே. இந்த சாலை பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பேட்டை சாலை, புதுப்பேட்டை நெடுஞ்சாலை, சிகே ஆசிரமத்திலேருந்து கலெக்டர் பங்களா வரையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடைபாதை வந்து மழை நீர் கரையப்பட்டிருக்கு. அந்த மண் ஃபுல்லாகவே விபத்து அபாயத்தில் மக்கள் பயணிக்கிறாங்க. திடீர்னு ஒரு கனரக வாகனம், ஒரு அரசு பேருந்தோ தனியார் பேருந்தோ பள்ளி வாகனங்களோ எது வந்தாலும் திடீர்னு அந்த மிதிவண்டியில் போகிற மாணவர்களோ இல்லை இருசக்கர வாகனத்தில் போகிற பொதுமக்களோ அந்த மண் சாலைக்கு நகுந்தாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. நிறைய விபத்தும் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த சாலையில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா மின் விளக்குகளே கிடையாது. ரொம்ப இருளாக இருக்கும். இரவு நேரத்தில் மரத்துலேயே மோதிடுறாங்க. மரம் வந்து அந்த சாலை ஓரத்துலேயே இருக்கும் பாருங்கள். ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் எதுவுமே அங்கே இல்லை. ஒரு எச்சரிக்கை பலகைகள் இல்லை. இது ஏற்கனவே மனுவும் கொடுத்துருக்கு. இந்த நடைபாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் கொட்டி சமன் செய்யுங்க, பாதுகாப்பான மக்கள் பயணித்திருக்கோம். மேலும் அந்த ரெஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் வந்து எல்லா மரத்துலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒட்டப்பட வேண்டும். ஏன்னாக்கா அது வந்து விபத்து அபாயத்தை தவிர்க்க மின் விளக்குகள் பொருத்தப்பட வேண்டும். இருளாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட இடைவேளைக்கு ஒரு மின் விளக்குகள் பொருத்த வேண்டும். மனு கொடுத்து இன்னும் நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. நெடுஞ்சாலைத்துறை இதை சீக்கிரமாக செய்யணும். இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க. இது போல் இந்த இடம் மட்டும் கிடையாது, திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய சாலைகளில் இந்த மாதிரி இருக்குது. அது ஊராட்சி சாலையோ நகராட்சி சாலையோ நெடுஞ்சாலையோ நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது போல் நம்ம சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள், அது குழிப்பள்ளங்களோ நடைபாதை பழுதோ இல்லை எச்சரிக்கை பலகை இல்லாமல் இருக்கோ, ஒரு நம்ம சாலை அந்த மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் செய்து அதில் புகாரை பதிவு செஞ்சிங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இது மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுத்திங்கன்னா உடனே நல்லா மாற்றம். நாமளும் மேலை நாடுகள் போல், ஜப்பான் போல், சிங்கப்பூர் போல் ஒரு பாதுகாப்பான சாலை பயணத்தை பார்க்க முடியும். அதற்கு மக்களின் ஒற்றுமை ஒத்துழைப்பு தேவை. அதே சமயத்தில் முக்கியமாக அரசு அலுவலர்கள் இதற்கு வந்து பார்த்திங்கனாக்க உடனடியாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இதை கோரிக்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்ய வேண்டும். இந்த வீடியோவை அனைத்து மக்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய சாலைகள் இது போல் இருக்குல்லவா, அதனால் எல்லாருக்குமே பகிர்ந்துக்குங்க, ஒரு நல்ல மாற்றத்திற்காக. நன்றி.